ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சென்னை போரூரில் இருக்க ராமநாதீஸ்வரர் இந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரீசெண்டாக இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ளசண்ட்டான டெம்பிள் இது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இந்த போரூர் ராமநாதீஸ்வரர் கோவில் தான் குருஸ்தலமாக கருதப்படுது. ராமேஸ்வரம் போக முடியாதவங்க இங்கே சென்னையில் இருக்க இந்த ராமநாதீஸ்வரர் கோவிலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. இது சுருக்கமாக சொன்னால் இது சென்னையில் இருக்க ஒரு ராமேஸ்வரம் தான். இது இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா, கிபி 8ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுது. ராமாயண காலத்தில் ராமர் இலங்கைக்கு செல்லும் வழியில் இந்த இடத்துல ஓய்வு எடுத்ததாகவும் இங்குள்ள நெல்லி மரத்தின் அடியில் சுயம்பலிங்கத்தை வணங்கியதாகவும் கூறப்படுகிறது. கும்பாபிஷேகம் தேதி இப்போது டிசம்பர் 1 தான் நடந்திருக்கு, 2025. மெயினாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராமேஸ்வரம் கோவில் செல்ல முடியாத பக்தர்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு சென்று வழிபடலாம், அதற்குண்டான பலன் இங்கேயே கிடைக்கும் சொல்கிறாங்க. நீங்களும் டைம் கிடைச்சா இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 12:30 வரைக்கும் ஓப்பனில் வச்சுருக்காங்க மதியம். நார்மல் டேஸில் ஒரு 11-11:30 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. இதோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ஒரு சின்ன கோவில் தான், ஆனால் ஒரு பவர்ஃபுல் டெம்பிள் இது. இன்னும் ரினோவேஷன் ஒர்க்கு ஃபுல்லாக முடியல, ஓரளவு தான் கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. அதுக்குள்ளே கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. கும்பாபிஷேகம் பண்ண 48 நாளைக்கு போயிட்டு வந்தால் நல்லதுன்னு நிறைய பேர் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருது இங்கே.
இது ரெசிடென்ஷியல் பிளேஸில் தான் இருக்குது. ரொம்ப ஒரு நெரிசலான பகுதியில் தான் இந்த கோவில் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாகவே கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய கோவில் இது. இந்த சேனலில் இது மாதிரி டெம்பிள் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோலாம் வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.